இந்தியா வித்தவுட் அ போஸ்ட் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு பிரசுரம் பண்ண கம்யூனிஸ்டுகளுக்கு தார்மீக உரிமை உண்டா தேசிய கீதத்தை பத்தி பேசுவதற்கு? இந்தியாவையே கட்சிக்கு பின்னால் பேரா போட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. முதல்ல இவங்க இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு பேர் மாத்திக்க சொல்லுங்க. இந்தியால ஒரே ஒரு கட்சி இல்ல ரெண்டு கட்சிகள் இந்தியாவை கடைசியிலையும் கட்சியை முதலையும் போட்ட கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இவர்கள் விசுவாசம் அவர்கள் சித்தாந்தத்துக்கு நாட்டுக்கல்ல. ஒரு முழக்கம் வெள்ளையனை கரிகலங்க செய்த முழக்கம் இவர்களுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது என்றால் இவர்களின் எண்ணம் எப்படி இருக்கிறது? இவர்கள் வெள்ளைக்காரர்களின் கைக்கூலிகளாக இருப்பதை தவிர்த்து வேற என்ன என்று நினைப்பது? திமுக கட்சி கூட்டம் நடக்குது. எத்தனை முறை தமிழ் தாய் வாழ்ந்தோடு அவங்க தொடங்கி இருக்காங்க. பிரிவினை பேசின எல்லா கட்சியும் இந்த வாட்டி எலெக்ஷன்ல தோத்து போயிருக்கு. இந்து விரோத போக்கை கடைபிடித்த எல்லா கட்சிகளும் தோத்து போயிருக்கு. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சார், நம்ம முதல்ல தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு எம்எல்ஏக்கள்லாம் பதவியேற்று இருக்காங்க. முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே சிங்கப்பெண்கள் படை அப்படிங்கிற மாதிரி ஒரு படையை போட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்த படை போடப்பட்டிருக்கு. சோ முதல்ல அதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார்? எனக்கு தெரிஞ்சு இது அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே இந்த பிங்க் பிரிகேடுன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களே முதல்ல இதுக்கு அச்சாரம் போட்டாங்க. சோ இவர் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எடுத்துட்டு வர போறாரு அதை நம்ம பார்க்கணும். அடுத்து இதுக்கு முக்கிய அதிகாரிகளாக யாரை நியமிக்க போகிறார், அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இது வரவேற்கத்தக்கது, தேவையானது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு போஸ்கோ கேசுகளும் மற்ற கேசுகளின் தலைநகரமாக மாறிக்கொண்டிருந்த ஒரு சூழலில் இது போன்ற சட்ட ஒழுங்கு திருத்தங்களை சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவார் இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பழைய அரசு மாதிரி எந்த கொம்பனாலும் தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லாம தவறு இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று முதல் நாளே புரிந்து கொண்டதற்கு இவருக்கு நிஜமாவே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயத்துல இவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்களை எல்லா மாவட்டங்களையும் முக்கியமான நகரங்களையும் திறப்பதாக அறிவித்துள்ளார். சோ அப்படியே நம்ம போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கு, அதுக்கு எல்லா மாவட்டங்களையும் அது போலீஸ் ஸ்டேஷன் அமைக்க போறாரு. அப்பனா ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா புரிய வருது, அப்ப போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல தலை தூக்கி இருக்கிறது என்பது இவர் மட்டும் ஒத்துக்கிட்டா பத்தாது. அந்த சைட்ல இருந்து இத்தனை நாள் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, சரியா இருக்கு, திறன்பட இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த சைடு குதிச்சிருக்காங்க பாருங்க, சப்போர்ட் தெரிவிக்க அவங்களும் ஒத்துக்கணும். அதாவது ஆதரவு கொடுத்துட்டவங்க ஒத்துக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க இப்ப இத்தனை நாள் அவங்க சைடு தானே ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சைடு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்ப இவர் தவறு இருக்குன்னு முதல்வர் சொல்லும் போது தவறு நடந்திருக்கிறது, சரியில்லை, இங்க ஏதோ தவறு இருக்கிறது, இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதுனால தானே இந்த படையெல்லாம் அமைச்சிட்டு இருக்காரு அவரு. அது முதல் கையெழுத்தா சட்ட ஒழுங்கை மேம்படுத்துறதுக்கான கையெழுத்துக்களா தானே அவர் போட்டிருக்காரு. அப்ப சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது ஒரு பெரிய பிரச்சனையா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்ப இத்தனை நாள் முட்டு கொடுத்தவங்க இவங்க இப்ப என்ன முட்டு கொடுக்க போறாங்க? சோ இது சந்தர்ப்பவாத அரசியலை மாண்புமிகு முதல்வர் எத்தனை நாள் இதை ஆதரிப்பார், பொறுத்து கொள்வார், காத்தருள்வார் என்பது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இவர்கள் எத்தனை நாள் முதல்வரின் செயல்பாடை திறன்பட அவர் செய்வதற்கு உதவுவார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே சார். நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்திய அரசியல் சாசன சட்டத்துல அந்தந்த மாநில பாடல்களுக்கு, இன்னும் சொல்ல போனா வாழ்த்து பாடல்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்கா? 1971 அப்புறம் இந்தியா சுதந்திரம் கழிச்சது எப்போ? 47. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது.
சட்டமன்றத்திலேயே நம்ம தேசிய கீதத்தை பாடாம நிறுத்தின போன அரசை பத்தி யாரும் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? நான் கேட்கறது, தமிழ்தாய் வாழ்த்துக்கு அரசியல் சாசன சட்டத்தில் அங்கீகாரம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்துட்டு வந்தது திமுக. 2. மூணாவது, தமிழ்தாய் வாழ்த்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்று பார்த்தால் நேத்து நடந்த பங்கனுக்கு யார் தலைமையில் நடந்தது? மேதகு ஆளுநர் தலைமையில், கவர்னர் தலைமையில். மத்திய அரசின் சுற்றறிக்கை என்ன சொல்றது? இது வந்தே மாதத்தின் 150வது வருடம் தேசிய பாடலை நாம் பாட வேண்டும் அரசு நிகழ்ச்சிகளில், குறிப்பிட்ட ஆளுநர் தலைமையேற்று நடத்தும் நிகழ்ச்சிகளை. சுற்றறிக்கை வந்திருக்கிறதா இல்லையா? வந்திருக்கிறது. பிப்ரவரி மாசமே வந்துருச்சு. காங்கிரசும் கையெழுத்து போட்டிருக்காங்க. காங்கிரஸ் நேத்து ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாங்க, அப்ஜெக்ஷன் கொடுத்த ஏதாவது தெரிவிச்சாரா? காங்கிரஸ் கட்சி ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்கா? இல்ல. அப்ஜெக்ஷன் சொன்னது யாரு? கம்யூனிஸ்டுகள். ஆமா. இந்தியா வித்தவுட் அ போஸ்ட் ஆபீஸ் சொல்லிட்டு பிரசுரம் பண்ண கம்யூனிஸ்டுகளுக்கு தார்மீக உரிமை உண்டா தேசிய கீதத்தை பத்தி பேசுவதற்கு? இல்ல சார், அவங்களுக்கு உரிமை இருக்கோ இல்லையா? அவங்க வந்து மாவ், ஸ்டாலின், லெனின் இவர்களை வந்து தலைவர்களாக, வெளிநாட்டு நபர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட இவர்கள் வெளிநாட்டு சிந்தனை இந்தியாவையே வந்து கட்சிக்கு பின்னால் பேரா போட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. முதல்ல இவங்க இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு பேர் மாத்திக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி பேச சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ. ஏன் இந்தியா கடைசியில இருக்கணும்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி, இந்தியன் லோக்தல், அனைத்து இந்திய மாநில கட்சிகளா இருந்தா கூட அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா முதல்ல இருக்கு சார். இந்தியால ஒரே ஒரு கட்சி இல்ல 2 கட்சிகள் இந்தியாவை கடைசியிலையும் கட்சியை முதல்லையும் போட்ட கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இவர்கள் விசுவாசம் அவர்கள் சித்தாந்தத்துக்கு, நாட்டுக்கல்ல. சோ நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் இந்த நாட்டை பத்தியோ கலாச்சாரத்தை பத்தியோ பேசுவது அபத்தம். நேத்து ராகுல் காந்தி ஏன் மௌனம் காத்தார்? அப்ப ராகுல் காந்தி தெரியாது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? 99 பேர் எம்பிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரியாது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? சரி, வந்தே மாதரம் பாடினாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடினாங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடாம இருந்தா தப்பு. பாடாம இருந்தாங்களா? புரியுது. திரு அண்ணாதுரை அவர்கள் பதவி ஏற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தே இல்லையே 67ல. அப்ப அண்ணா வந்து திராவிடர் இல்லையா? இல்ல அவர் தமிழ்ல நேசிக்காதவரா? சொல்லுங்க. இல்ல சார், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் 71ல அவர் மறைந்ததுக்கு அப்புறமா கொண்டு வந்தாங்க சார். அதுவே தமிழ் தாய் வாழ்த்து ஒரிஜினல் வெர்ஷனா? அதுலயும் சில வரிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏன் நீக்கப்பட்டிருக்கு? யார் தேவைக்காக நீக்கப்பட்டுள்ளது? இது தேவையற்ற சர்ச்சை. இல்ல சார், முதல் நாளே தாவேகா மீது குற்றச்சாட்டு வைக்கணும்ங்கிறதுக்காக பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், அவர் செல்ல போற வழி வந்து கரடுமுரடான பாதை. ஏன்னா அவர் சுமந்துட்டு இருக்கிற கணம் தேவையற்ற கணம். கூட்டணி கட்சிகளை சொல்றீங்க. குறிப்பிட்டு யாரை மக்கள் நிராகரித்து ஓட்டளித்தார்களோ அந்த பகுதியில், அந்த பக்கத்தில் இருந்து வந்திருக்கும் இவர்கள் இவருக்கு எப்படி ஆதரவாக செயல்பட போகிறார்கள்? நாளைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி இவர் வந்து பேசும்போது, மாண்புமிகு முதல்வர் பேசும்போது, இந்த கூட்டணி கட்சிகளோட வந்து அத்தனை நாள் அங்க இருந்துட்டு இப்போ வந்து வேற பாட்டு பாட போறாங்களா? வேற பல்லவி பாட போறாங்களா? சொல்லுங்க. நியாயம் தான் சார் நீங்க கேக்குறது. என்ன பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் மாற்றத்துக்காக வந்ததாகவே நான் ஏற்றுக்கொண்டாலும், அவர்தான் ஆட்சி புரிவதற்கு மக்கள் வாக்களித்ததாக நான் ஏற்றுக்கொண்டாலும், அவர் செய்த பிழையாகவோ, இல்லை சொல்ல போனால் இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியாகவோ இருக்க போகிறது இந்த திமுக பக்கம் இருந்து வந்த கட்சிகள். இவங்க என்ன விஜய் இன்னொரு திராவிடியன் மாடல் அரசு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. தமிழக வெற்றி கழகத்தை அவங்க எது கரெக்டோ அது பண்ணட்டும். அவங்க நீங்க உங்களோட பாலிசியை அவங்களும் ஃபாலோ பண்ண நினைச்சா அவங்க எதுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டிருக்கணும்? மக்கள் ஓட்டு போட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லையே. உங்களோட
இந்து விரோத தேச விரோத போக்கை எதிர்த்து தானே உங்களை வந்து அப்புறப்படுத்தினாங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதையே திரும்பி புடிச்சிட்டு தொங்குறதுன்றது வந்து இங்க வந்து நீ இதுதான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றது வந்து சரியா எனக்கு தெரிஞ்சது சரியில்லை. அது தோதாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் மாண்புமிகு மந்திரி அவர்கள் அவர் வந்து இனிமேல் இது ஃபாலோ பண்ண மாட்டோம். இது மாதிரி அவங்க உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் எத்தனை நாள் நீங்க பயப்பட போறீங்க? கூடையுறையில் இந்த நிலைமை மாறும்னு நினைக்கிறேன். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்குள் இந்த நிலைமை மாறும். எத்தனை நாள் சார் அவரும் வந்து சார் அவர் வந்து மக்கள் ஆதரவோடு வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கலாம். கொஞ்சம் ஏதோ நேர்மையா அவர் மக்களுக்கு பண்ணணும், நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. சர்ச்சையே இல்லாதெல்லாம் சர்ச்சை ஆக்கிட்டு இருந்தா எப்படி? சரி, இந்திய கரன்சி நோட்ல வாய்மையே வெல்லுமே இல்ல, சத்தியமே ஜெயதி தான் இருக்கு. இவங்க எல்லாரும் கரன்சி நோட்டை யூஸ் பண்றதை நிறுத்திடுவாங்களா? ஏன்னா அதுல ஹிந்தியில தான் எழுதியிருக்கு சத்தியமே ஜெயத்தேன்ட்டு. அரச முத்திரையிலேயே ஹிந்தி தான் இருக்கு. தூக்கி போட்டுறீங்களா? நீங்க வேணா கீழே வாய்மையே வெல்லும் எழுதிக்கலாம். ஆனா எம்ப்ளம்ல என்ன இருக்கு? மாட்டுக்கறி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மாடுதான் அங்க எம்ப்ளமா இருக்கு. சிங்கத்து கீழே குதிரை ஒரு எம்ப்ளமா இருக்கு. என்ன பண்ண போறாங்க? சித்தாந்த ரீதியில் இவர்கள் பேச்சையோ இவர்கள் சொல்வதையோ எடுத்துக்கொள்வதற்கு இந்தியாவில் இன்று யாரும் இல்லை. அதனால ஏதோ ஒரு குறை சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு தவறு சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வையோடும் கண்ணோட்டத்தோடும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முன்ன ஆல் இண்டியா ரேடியோல விடிய காலையில வந்து வந்தே மாதரம் பாட்டு வரும், தெரியுமா உங்களுக்கு? முன்னெல்லாம் வந்து பாராளுமன்றம் கூடும்போது வந்தே மாதரம் பாடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? கூட்டத்தொடர் ஸ்டார்டிங்ல ஒரு முழக்கம், வெள்ளையனை கதிகலங்க செய்த முழக்கம் இவர்களுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது என்றால் இவர்களின் எண்ணம் எப்படி இருக்கிறது? இவர்கள் வெள்ளைக்காரர்களின் கைக்கூலிகளாக இருப்பதை தவிர்த்து வேற என்ன என்று நினைப்பது? நான் ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. திமுக கட்சி கூட்டம் நடக்குது. எத்தனை முறை தமிழ் தாய் வாழ்த்தோட அவங்க தொடங்கி இருக்காங்க? இல்ல சார், ஒரு அரசு விழாக்கும் நம்ம ஒரு கட்சி விழாக்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார்? தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க எடுத்து வந்து நீங்க தானே, ஏன் பாடக்கூடாது? ஒவ்வொரு நாள் காலைல பள்ளிக்கூடத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது உங்களோட கட்சி விழால தமிழ் தாய் வாழ்த்தை பாடினா என்ன குறைஞ்சிருவீங்களா? கம்யூனிஸ்டுங்க எங்கெங்கெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடி இருக்காங்க சொல்லுங்க. அவங்க ஏதாவது விழால பங்கேற்கும் போது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் அவங்க வந்து விழாவை தொடங்குறாங்களா? அரசாங்க ஏட்லியோ அதனாலதான் சட்டத்திட்டத்துல அரசியல் சாசன சட்டத்துல தமிழ் தாய் வாழ்த்துக்கு நிஜமாவே இடம் இருக்கிறதா இல்லையான்ற கேள்வி நான் முதல்ல வச்சதுக்கான காரணம் இதுதான். முதல்ல உங்க கட்சியில பாட ஆரம்பிங்க, பிழை இல்லாம. உங்களோட மாண்புமிகு முன்னாள் மந்திரி வந்து தேசிய கீதமே ஒழுங்கா தமிழ் தாய் வாழ்த்தே பாட தெரியல. வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, நம்ம பேரு சுப்புலட்சுமி ஜெகதீஷன் என்னவோ பேர், அந்த அம்மா பேரு பாட தெரியல. உங்களுக்கே பாட தெரியல. தனித்தனியா கூப்பிட்டு திமுக எம்எல்ஏங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்தா யாராவது பாஸ் ஆவாங்களா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல? சர்ச்சையை கலப்புற சர்ச்சையை தவிர்த்து முதல்ல உங்க கட்சி மீட்டிங்ல எல்லாத்துலயும் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றது தமிழ் தாய் வாழ்த்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் மீட்டிங், பல மீட்டிங்கள்ல வந்து அவங்க வந்தே மாதரம் பாடுறதை நான் பார்த்திருக்கேன். பிஜேபி மீட்டிங்ல வந்தே மாதரம் பாடுறதையும் பார்த்திருக்கேன், பிளஸ் சதா வத்சலே மாத்ருபூமி பாடுறதையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா திமுக மீட்டிங்ல என்ன பாட்டுகள் பாடப்படுது, என்ன நடனங்கள் ஆடப்படுது? பரதநாட்டியமா, ஒயிலாட்டமா, பொய்க்கால் குதிரையா, எதை ஆடப்படுது? நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தோம் வீடியோ எல்லாம். இளைஞரடி மாநாட்டுல என்ன ஆட்டம் ஆடாது, என்ன பாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஷீகுவேராவை பார், கூபாவை பார், வடகொரியாவை பார், சீனாவை பார் அப்படின்னு சொல்றவங்க எப்ப இந்தியாவை நீங்க பார்க்க போறீங்க சார்? ஏன் சார் நீங்க ஆண்ட வங்காளத்துல இன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி ஆட்சியில இருந்த நீங்க இன்னைக்கு வெறும் 2 சீட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க? கேரளா பொருளாதார வளர்ச்சியில் அவங்களோட நிதிநிலை அறிக்கையை எடுத்து பார்த்தோம்டான்னா கடன், மிகப்பெரிய அளவுல கடன் அவங்க மேல கடன் சுமை இருக்கு. அதாவது அவங்க மாநில வருவாயோட
வருடாந்திர ஜிஎஸ்டிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது அவங்களோட டோட்டல் உற்பத்தியோட வருவாயோட அவங்களோட கடன் வந்து ஏன் அதிகமா இருக்கு? அவங்க இன்ஃபிளேஷன், அதாவது அவங்களுக்கு துண்டு பட்ஜெட்டோட இன்ஃபிளேஷன் சொல்ல முடியாது, செலவுக்கும் வரவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 3% தாண்டக்கூடாதுன்னு இருக்கும்போது ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு, 2003 சட்டம். அதன்படி பார்த்தா கேரளா வந்து அதை மெயின்டைன் பண்றதே இல்லையே. 4 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அதுக்காண்டு தமிழ்நாடு ஒன்றும் வாழல. உங்க தலைக்கு 4,74,00,000 கடன் இருக்கு, ஏன் தலைக்கு 4,70,00,000 கடன் இருக்கு. 10,80,000 கடன் இருக்கு. இப்போ இத பத்தி பேசுங்க சார். நேத்து முதல்வர் அதை பத்தி தான் பேசிருக்காரு. நான் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், நான் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, தயவு செய்து கேட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த கொம்பனாலும் என் ஆட்சியை தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லல அவரு. நான் விஜயை ஆதரிப்பவனும் அல்ல, விஜய் வந்து அந்த கட்சிக்காக நான் பிரச்சாரம் செய்தவனும் அல்ல. ஆனால் மாற்றத்துக்கு போட்ட மக்கள் போட்ட இந்த வாக்கு என்பதை ஆதரிப்போம், ஜனநாயகத்தை ஆதரிப்போம், இந்திய இறையாண்மையை எந்த கட்சி பேணி காக்கும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கிறதோ அந்த கட்சியை ஆதரிப்போம். பிரிவினை பேசின எல்லா கட்சியும் இந்த வாட்டி எலெக்ஷன்ல தோத்து போயிருக்கு. இந்து விரோத போக்கை கடைபிடித்த எல்லா கட்சிகளும் தோத்து போயிருக்கு. இப்ப ஏற்பட்ட சூழல்ல திரும்பிய இந்து விரோத போக்கும் பிரிவினையும் திரும்ப திரும்ப பேச பேச இவங்க எந்த பிஜேபி இவங்க வராதுன்னு சொல்றாங்களோ அந்த பிஜேபி வந்தே தீரும். ஓகே சார், ஓகே. இப்ப பிஜேபி வந்த ஒரு மாநிலம் மேற்கு பதவியேற்று இருக்காரு. நம்ம தமிழ்நாடு எப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கோ அங்கேயும் அதே போய்கிட்டு இருக்கு. அவருடைய முதல் நடவடிக்கையாக இந்த வங்கதேசத்து எல்லை பகுதிகளில் அந்த ஃபென்சிங் பண்றது, நம்மளுடைய நிலங்களை வந்து இதுதான் நம்மளுடைய நிலங்களை வந்து இது வரைக்குமே வந்து இதுதான் நம்மளுடைய நிலம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படலை. அதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த ஃபென்சிங் பண்ற வேலைகளை முதல்ல அவங்க பண்ணியிருக்காங்க, பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. சோ இது நம்ம இந்திய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? North 24 Parganas, South 24 Parganas, திஜ்னபூர், திரும்பி கோச் பிரார், திரும்பி இந்த சைடு முர்ஷிதாபாத், மால்டா, இது எல்லாத்துலயும் வந்து ஊடுருவல்கள் மிகப்பெரிய அளவுல இருப்பதால் அந்த ஊடுருவல்களை தடுக்கும் வகையில் இந்த வாட்டி ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த பக்கம் ஜமாத் இஸ்லாமி கட்சி எப்படி ஜெயிச்சிருக்கோ பங்களாதேஷ் இந்தியாவோட எல்லை பகுதிகளில், இந்த பக்கம் அதிகபட்சம் எல்லை பகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறது வந்து டிஎம்சியா இருந்தா கூட, டிஎம்சிக்கு அதாவது டிஎம்சி எல்லையில ஜெயிச்சிருந்தா கூட அடுத்து கொஞ்சம் சென்ட்ரல வரும்போது அதை தாண்டி வர முடியாத அளவுக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஓகே ஓகே. சோ டிஎம்சியால அகண்டு விரிந்து எல்லா தொகுதியும் ஜெயிச்ச எந்த இடமும் இல்லை. பல எல்லை மாவட்டங்களை பிஜேபி கைவசம் படுத்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, சர்ச்சைக்குரிய விஷயம், அங்க எல்லை பகுதியில வேலிகளை அமைப்பதற்கு முட்டுக்கட்டையாக டிஎம்சி இருந்தது, மம்தா பானர்ஜியின் அரசு. இப்பொழுது அந்த முட்டுக்கட்டை ஏற்பட போவதில்லை. அந்த நிலத்தை வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய வேலை மாநில அரசுக்கு உண்டு. இப்பொழுது மத்திய அரசு யார், மாநில அரசு யார்? ரெண்டாவது, மூத்த முடிச்சோட நீங்களா கிளம்புறீங்களா இல்ல நாங்களா அனுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பங்களாதேஷ்காரன் வாயை வைத்துட்டு அடிச்சுட்டு அழுகுறான். வெளியுறவுத்துறை மந்திரி அவர்கள், பங்களாதேஷோட வெளியுறவுத்துறை மந்திரி, இது வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படட்டும். உன் நாட்டுல இருந்து அந்த குப்பையை நீ திருப்பி எடுத்துக்கிறதுக்கு உனக்கு ஏன் வலிக்குது? என் நாடு வந்து டம்பிங் யார்டு இல்ல, உன்னோட குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுறதுக்கு. உன் நாட்டுல உனக்கு சோறு போட முடியலன்னா அது உன் தலைவலி, என் நாட்டு தலைவலி இல்ல. என்னோட நாட்டோட பாதுகாப்பு எனக்கு மிக 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 முக்கியம். கலாச்சார ரீதியிலான பாதுகாப்பு, பொருளாதார ரீதியிலான பாதுகாப்பு, பிளஸ்
மக்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு, இதையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும். சுவேந்து அதிகாரியின் PA, அதாவது அவரோட வலதுகரமான சந்திரநாத் ரத்தை கொன்றவர்கள் ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பை சேர்ந்தவர்கள், ஜமாத் இஸ்லாமியுடன் தொடர்புள்ளவர்கள் என்று கருதப்படுகிறது. அவர் பங்களாதேஷுக்கு தப்பி சென்றார்கள் என்று கருதப்படுகிறது. அப்போ எல்லையை வந்து ஃபென்ஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இது என்ன திறந்த வழி டாய்லெட்டா? இது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டாய்லெட்டா? இது கழிவறையா? இது யார் வேணாலும் வந்து போறதுக்கு இந்தியா? இந்திய மண் இந்தியர்களுக்கு, வங்க மண் வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு, வங்க தேசத்துக்கு அல்ல. அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல வந்து இஸ்லாமியர்கள், இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள், இந்தியர்களாக இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள் யார் வந்து 1947 நாங்கள் இந்தியாவிலேயே இருக்கிறோம் என்று தேர்ந்தெடுத்து இந்தியாவிலேயே இருந்த இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள். ஆனால் அங்கிருந்து இங்கே அத்துமீறி உள்ளே நுழைந்து திருட்டு பாஸ்போர்ட், திருட்டு ரேஷன் கார்டு, திருட்டு ரயில், திருட்டு ட்ரெயின், திருட்டு பஸ், எல்லாம் திருட்டு வேலை பண்ணிட்டு இங்க வரவங்களுக்கு இது இடம் அல்ல. அது அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அவர்களால் போனால் மரியாதை, நாமளால் அனுப்பினால் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். இதை வச்சு எத்தனை வாட்டி எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமோ அத்தனை வாட்டி தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப வாட்டி ஜெயிக்க முடியாது. மம்தா பானர்ஜியால 3 முறை ஜெயிச்சாங்க. இந்து கன்சல்ட் அங்க சந்திரநாத் தாஸ் மோண்டல்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், இவங்களை எல்லாரையும் வந்து என்ன பண்ணாங்க, எப்படி கொன்னாங்க என்பதை எல்லாரும் பார்த்தோம். பாத்தீங்களா இல்லையா? பங்களாதேஷ்ல இந்துக்களை எப்படி வந்து பழி வாங்கினாங்க, எப்படி எல்லாம் கொன்னாங்கன்ட்டு. அதுதான் இந்து எழுச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது. பாதை வகுத்ததுனால, அந்த இந்து எழுச்சிக்கு பாதை வகுத்ததுனால இன்னைக்கு மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு ஆதரவுடன் ஆட்சிக்கு பீடத்தில் அமர்ந்துள்ளார்கள். இங்க வந்து வரணும்டான்னா திருப்பரங்குன்றத்துல அஜிடேஷன்லயோ எதுலயோ இவங்க ஏதாவது ஊசி குத்துற அளவுக்காவது இவங்க வந்து எதிர்வினை ஆட்டுனாங்களா? மௌனம் காத்தாங்க. சோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள், நாட்டின் ஒருமைப்பாடும் நாட்டின் பெரும்பான்மை மக்களின் பாதுகாப்பையும் காப்பாற்ற தவறினால், அது யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராளியாக இருந்தாலும், அழிக்க முடியாத சக்தியா இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதுதான் ஜனநாயகத்தின் தன்மை. இங்கே இந்துக்களின் வாக்குகளை பெருவாரியாக இந்து எதிர்ப்பு கொண்ட ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களை அரியணையில் இருந்து இறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருவாரியான இந்துக்கள் ஓட்டை யாருக்கு போட்டார்கள் என்றால் தவாகாவிற்கு. இன்னைக்கு அவங்க கட்சியில வந்து 6 மைனாரிட்டி உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்களா எனக்கு தெரிஞ்சு. 3 கிறிஸ்தவர்கள், 3 இஸ்லாமியர்கள். எத்தனை வன்னியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர், எத்தனை கவுண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர், எத்தனை தெலுங்கு பேசும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திமுக அதிமுகவோட அதிகம் தெலுங்கு பேசும் மக்கள் இன்னைக்கு தவாகால தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவங்க பிரிவினையை பத்தி பேசல, மொழி பிரச்சனையை பத்தி பேசல. பெரியார வச்சு பேச உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா மாற்று சிந்தனைய வந்து பேசிதான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவர் வந்து பிரதமர் கூட திரும்பி உரசலான போக்கை இவர் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க முன்னோக்கி இவங்க அவங்களோட சிந்தனையை வைக்கிற இந்த சில கட்சிகள், இவர் பிரதமரை அணுகும் முறை வந்து எதிர்மறையான முறையாக இருக்காது என்பதுதான் எல்லோரும் பார்வையாக இருக்கிறது. ஏன்னா தமிழகத்துக்கு லாபம் அளிக்கவில்லை அந்த ஒரு சிந்தனை. புரியுது சார். அதான் நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஒருத்தர் வந்து அகமது ஷெரீப் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் எதற்கு ஆங்கிலத்தில் பேசுறாங்க,
அவங்க வந்து இந்தியில பேசலாமே, இல்லைன்னா அந்த மாநிலத்தின் நாட்டினுடைய மொழிகள் எதுலயா பேசலாமே, எதற்கு அவங்க வந்து ஆங்கிலத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சோ எதற்கு அவர் தேவையில்லாம இதுல இன்டர்ஃபியர் ஆகிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆட தெரியாதவங்களுக்கு ஸ்டேஜ் பத்தலன்னு சொன்னானோ. இந்தியால இன்னைக்கு முப்படைகளுக்கு தளபதியாக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக நியமிக்க போகிற அதிகாரி, அதாவது ராணுவ தளபதி திரு ஜெனரல் ராஜா சுப்பிரமணி அவர்கள் தமிழர். அடுத்து கப்பல் படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் தமிழர். அவங்க எல்லாரும் சரளமா ஹிந்தியில பேசுவாங்க. ஹிந்தியில அவங்க எப்ப தேவையோ அப்பதான் வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்களே தவிர்த்து, அவங்க ஹிந்தியில பேசணும்னு சொன்னா ஹிந்தி இவங்க உருது பேசுறதோட இங்க இருக்கிறவங்க நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க. பஞ்சாபி உருது பேச மாட்டாங்க. அங்க இருக்கிற ஆசிம் முனீர் மாதிரி முட்டாளுக்கு உருதுவும் வராது, இங்கிலீஷும் வராது. ஒருவேளை அந்த வைத்தறிச்சல்ல இங்க இருக்கிற அதிகாரிகள் பேசுற ஆங்கிலத்தை பார்த்து இவங்க வைத்தறிச்சல் படுறாங்களா என்னன்னு தெரியல. பட் இன்னும் நம்மளோட கமாண்ட்ஸ், அதாவது ஆர்மியில போனீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ்ல போனீங்கன்னா, எதுல போனாலும் கமாண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து ஒரு கீழ் அதிகாரி மேல் அதிகாரியை பார்த்தா ஜெயின் சாப் அப்படின்னுவாங்க. கமாண்ட் இன்னைக்கும் வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு சொல்ல மாட்டாங்க. சாவதான் விஸ்ராம். சாவதானா அட்டென்ஷன், விஸ்ராம்னா ஸ்டாண்டர்டிஷ். பிச்சமுட் அப்படின்னுவாங்க, அபவுட் டர்ன். ஹிந்தியில தான் கமாண்ட் எல்லாம் இருக்கு. பல விஷயங்கள் ஹிந்தி மொழியில தான் இருக்கு. நம் மொழியில நம்மிடையே மொழி பிரிவினை வந்து வேற எங்கேயாவது ஏற்படுத்தலாம், ராணுவத்துல இல்ல. இது இந்திய ராணுவம், பாகிஸ்தான் ராணுவம் அல்ல. அரசியல்ல தேர்ந்தவர்கள் பாகிஸ்தானியர்கள், போர் செயலில் தேர்ந்தவர்கள் இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்கள், இந்திய முப்படைகளை சேர்ந்தவர்கள். சோ இந்த மொழிவாரி அரசியல், இனவாரி அரசியல், மதவாரி அரசியல், ஷியா சுன்னி அரசியல், இதெல்லாம் பாகிஸ்தான்ல வச்சுக்கிட்டோம். இந்திய படைகள் நோக்கி பேசுவது, அதுவும் டிஜிஐஎஸ்பிஆர் போன்ற ஒரு பொய்யான, அபத்தமான, போலியான தகவல்களை பரப்பும் அமைப்புக்கு இது இயல்பான ஒரு விஷயமாக இருக்கலாம். இந்தியர்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், இதை சகிக்கவும் மாட்டார்கள். ஏன்னா இந்தியர்களுக்கு ராணுவம் என்றால் அச்சம் அல்ல, மரியாதை உண்டு. பாகிஸ்தானியர்களுக்கு ராணுவம் என்றால் இருப்பது அச்சம், மரியாதை அல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க ஒரு ராணுவ வீரரை நீங்க வந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ எங்கேயோ பாத்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சார் நீங்க உட்காருங்க அப்படின்னு நீங்களா இடம் கொடுப்பீங்க, நின்றுவான்னு சொல்ல மாட்டீங்க. அது ஏன், எதற்காக? அந்த கௌரவம் நம்ம ஏன் கொடுக்கிறோம் அவங்களுக்கு? அவங்க நம்ம நிம்மதியா வாழ்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அரசியல்ல ஈடுபடல, அவங்க நாட்டோட பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க. அதே பாகிஸ்தான்ல அரசியல் ஈடுபட்டு இருக்காங்க, நாட்டோட பாதுகாப்பை மத்தவங்க கையில, தீவிரவாதி கையில கொடுத்துட்டானுங்க. சியாச்சின் இன்சிடென்ட் ஒண்ணு சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன். நான் இந்த கேள்விக்கான பதில, சியாச்சினை நம்ம பிடித்தப்போ 1984 அந்த டைம்ல அப்ப இருந்த அதிகாரி, அங்க சப் போஸ்டிங்ல இருந்த அதிகாரி மேஜர், பிற்காலத்துல அவர் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஆனார், குல்கர்னி, ஜெனரல் குல்கர்னி, டிஜி இன்ஃபேன்ட்ரியா கூட இருந்தார். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நமக்கு அந்த பக்கம் பாகிஸ்தானியர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நீர்நிலை இருக்கு, நடுவுல ஒரு நீர்நிலை இருக்கு, நமது பக்கத்துலயும் நீர்நிலை இருக்கு. 16,000 அடிக்கு மேல நான் சொல்றேன் இந்த விஷயம் நடக்காது. 16,000 ஃபீட்ல பாகிஸ்தான்ல இருந்து அந்த சைட்ல இருந்து ஒரு சுபேதார் கத்துறான், தண்ணி தீந்துடுச்சு, எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட உயர் அதிகாரியை கூப்பிடு அப்படின்றாரு.
இவர் கீழே இருக்க சுபேதார் கிட்ட சொல்லி உன்னோட உயர் அதிகாரியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர்கிட்ட பேசுறேன் நீ, ஏன்னா இவர் சுபேதார் வந்து சீனியர் ஆபீசர் சுபேதார் கிட்ட பேச மாட்டாரு. சொல்லும் போது என் கூட எந்த உயர் அதிகாரியும் இல்ல அப்படின்றாங்க. அவன் நடந்து வந்துடுறான் கீழே இந்திய பகுதிக்கு. நடந்து வந்துட்டா இவர் வந்து எந்த தைரியத்தை நீ வந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப அவன் சொல்றான், அந்த பாகிஸ்தான் வீரன் சொல்றான், 1971 போர்ல என்ன போர் கைதியா வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் என்ன கைது செய்து இந்தியால வந்து 2 வருஷம் நான் வந்து சிறையில இருந்தேன். ஒரு போர் வீரனை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துனாங்க இந்திய ராணுவமும் இந்திய அரசும். அந்த நம்பிக்கையில தான் நான் வந்தேன். உதவின்னு கேட்டு வந்தா இந்திய ராணுவம் வந்து சுடமாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல வந்தேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனுக்கு பசியில இருந்தான்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு வீரன் தான். நம்ம என்ன பண்ணோம், சாக்லேட் கொடுத்தோம், சாப்பிட்டான். நம்மளுக்கும் தண்ணி பஞ்சம் இருந்தது. ஆனா என்ன பண்ணோம், தண்ணி உறையிற சூழல் இருக்கும்போது அங்க ஒரு பெரிய ஒரு பேரலை வச்சு அதுல சொட்டு சொட்டா விழும்போது அந்த பியூர் வாட்டர் அந்த இடத்துல உருவாருது எல்லாமே. அதை திரும்பி அதை பிடிச்சு அதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ஒரு கணிசமான ஒரு ஒரு சிறிய பங்கு அவனுக்கு கொடுத்தோம். அப்ப கொடுக்கும்போது நம்ம கேட்ட ஒரே கேள்வி, ஏன் உங்க அதிகாரிங்க யாரும் தங்கறது இல்லை? எங்க அதிகாரிங்க எப்பயுமே எங்க கூட தங்க மாட்டாங்க, அவங்க கீழே வீட்டுல இருப்பாங்க, எங்களை தான் அனுப்புவாங்க. இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னடான்னா, நமது அதிகாரிகள் குறிப்பிட்டு ராணுவத்திலையும் சரி எந்த இதுலயும் சரி அதிகாரிகள் ஒரு போர் சூழல் ஏற்பட்டாலோ இல்ல போர் மூண்ட பகுதியில இருந்தாலோ இல்ல இது மாதிரி சியாச்சின் போன்ற ஒரு கடுமையான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தாலும் அங்க வீரனுக்கு நிகராக அந்த அதிகாரியும் தங்குவார். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் அதிகாரிகள் புறமுதுகு காட்டி ஓடுவதில் வல்லவர்கள். அதனால்தான் அவங்க ராணுவ வீரர் எந்த விதத்துலயும் பாகிஸ்தான் ராணுவ வீரனும் இந்திய ராணுவ வீரனுக்கும் வித்தியாசம் இல்லை. ட்ரைனிங்கு, பில்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா சைக்கி, மனதளவுல, புத்தி அளவுல அந்த நேர்மை, நாணயம், அந்த வலிமை, உறுதி, மன உறுதி இதெல்லாம் தான் அவங்களுக்கு கம்மி. சோ பாகிஸ்தானியர்கள் வந்து இந்திய ராணுவத்தை பத்தி பேசுவது வந்து அவர்களுக்கே இழுக்கு. எப்பயும் அவங்க இந்திய ராணுவமா மாற முடியாது. இந்திய ராணுவத்தோட சித்தாந்தத்தையோ இந்திய ராணுவத்தோட கொள்கைகளோ இந்திய ராணுவத்தோட செயல்பாட்டையோ அவங்க என்னைக்கும் வந்து பின்பற்றவும் முடியாது. அதனால்தான் அவங்களோட ராணுவ வீரர்கள் இறந்து போனாலே கார்கில்ல அவர்களுக்கு ஒழுங்கான இறுதி மரியாதையை கூட செலுத்தாவிட்டாலும் இந்திய ராணுவம் அவர்களின் மத சடங்குப்படி இறுதி மரியாதையை செலுத்தி நாம் அவர்களை அடக்கம் செய்தோம். இதுதான் அவங்க ராணுவத்துக்கும் நம்ம ராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 1000 வித்தியாசங்கள் என்னால் சொல்ல முடியும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும். அரசியல் ஈடுபட்டால் அவர்களுக்கு ஃபீல்ட் மார்ஷல், போரில் ஈடுபட்டால் நமக்கு ஃபீல்ட் மார்ஷல்கள். அரசியல் தலைவர் பிரதமரானால் அவர்களுக்கு சல்யூட் அடிப்பது இந்திய ராணுவ அதிகாரியின் பழக்கம். ராணுவ தளபதியாக மாறியவுடன் பிரதமர்கள் சலாம் போடுவது பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு பழக்கம். தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவது ஒரு காலத்தில் இந்திய ராணுவத்தின் பழக்கம். ஜனநாயகத்தை பேணி காப்பதற்கு, ஜனநாயகத்தை அழிப்பதற்கு அவர்களுக்கு தோதான அரசியல்வாதிகளை பதவியில் எடுத்து வருவது பாகிஸ்தான் ராணுவத்தின் பழக்கம். போரை வென்றதுக்காக பதக்கங்களை வாங்குவது இந்திய ராணுவத்தின் பழக்கம். இந்தியாவுடன் போரில் தோத்ததுக்காக பதக்கங்களை மாட்டிக்கொள்வது பாகிஸ்தான் ராணுவத்தின் பழக்கம். எத்தனை சொல்லணும்? உள்நாட்டு மக்களையே கொல்வது பாகிஸ்தான் ராணுவத்தின் பழக்கம். உள்நாட்டு மக்கள் பேரிடர், பூகம்பம், பூகம்பம், வெள்ளம் இது போன்ற பேரிடர்கள் வரும்போது நம் மக்களுக்கு அவர்கள் உயிரையும் துச்சமாக மதித்து காப்பாற்றுவது இந்திய ராணுவத்தின் பழக்கம். சோ நோ கம்பேரிசன். ஓகே சார், ஓகே. எங்களோட இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.
தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்க உங்களுடைய கமெண்ட்களையும் நிரஞ்சன் சார்ட்ட நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வர்ற எபிசோட்ல அந்த கேள்விகளை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல நிரஞ்சன் சார் கிட்ட அந்த கேள்விகளை கேட்கலாம். அதே போல நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.